Hi friends, how to cook samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெமன் ரைஸ். என்னடா டெய்லி வீட்ல குழம்பு சாதமே செஞ்சு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த லெமன் ரைஸை செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் இன்னைக்கு 3 லெமனை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த லெமன்ல இருந்து சாறை மட்டும் நம்ம பிழிஞ்சி தனியா எடுத்துக்கலாம். தனியா எடுத்துட்டு எல்லா லெமனையும் இந்த மாதிரி சேர்த்து தனியா எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், உளுத்தம்பருப்பு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போவே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு கலர் கொஞ்சம் மாறணும். இப்போ நான் திருகின இஞ்சியை ஒரு துண்டு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா 3லேருந்து 4 பச்சை மிளகா நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். நீங்கள் காஞ்ச மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கலரெல்லாம் இப்போ நல்லா மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் சாறில் விதையெல்லாம் எடுத்துட்டு சாறை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் சாறை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு நான் இப்போது 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஏன்னா லெமன் ரைஸ்ன்றதுனால நம்ம அதிகமாக மஞ்சள் பொடி சேர்த்தா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா கசப்பு தன்மை அதிகமாகிடும். இப்போ நம்மளுக்கு லெமன் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பவுலில் வடித்து சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் நான் இப்போது அந்த பாத்திரத்துலேயே ரைஸை சேர்த்து நான் உங்களுக்கு லெமன் ரைஸ் எப்படி கலரி காட்டுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரைஸையும் நான் சேர்த்துட்டு இப்போ நான் லெமன் குழம்ப அதில் ஊற்றிக்கிறேன். டெய்லியும் குழம்பு சாதம் சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ இந்த வெரைட்டி ரைஸை, இந்த லெமன் ரைஸை ஒரு முறை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவும் பிடிக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டேன். பாருங்கள், கலரிட்டு ஃபைனலாக நான் இப்போது ஒரு பிடி வேர்க்கடலை எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வறுத்த வேர்க்கடலையாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் நம்ம லெமன் ரைஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போது லெமன் ரைஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.